உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, மேடையே சூடா இருக்கு. எழிலரசினால, ஸ்டொமக் பர்னிங்னால. நாங்கெல்லாம் அழகா இருக்கோமா, பியூட்டிஸா. ஏமா எழிலரசி பாராட்டினதா நீங்க நினைக்கிறீங்களா? கிண்டல் அடிச்சிருக்காங்க, அது கூட புரியல. வெள்ளந்தே இருக்கு. நானும் பாராட்டுறேன் நடுவர் அவர்களே. பிரிட்டி குயின் எழிலரசி தானே. ஆமா, பிரிட்டி குயினோட அட்ராசிட்டி இன்னைக்கு தாங்கவே முடியல. 3 கிலோமீட்டர் ஓடின பிறகு 3 கிலோமீட்டர் ஓடி வந்தவங்கள மாதிரியா இருக்காங்க? இல்ல இல்ல, 3 மணி நேரம் பார்லர் இருந்த மாதிரி இருக்கு. உண்மை, கரெக்டான உண்மையை சொல்லிட்டீங்க. அப்ப அந்த 3 மணி நேரம் அவங்க பேரனை யார் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க வீட்டுக்காரர் பார்த்துருப்பாரு. அவங்க மருமகதா பார்த்துட்டு இருப்பாங்க நடுவர் அவர்களே. அதுல அவங்க நிறைய சொன்னாங்க. 365 நாளும் மேடையில் இருக்கிறவங்க, நாங்க பட்டிமன்றம் பேச வரும்போது எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரோமா, இவங்க பட்டிமன்றம் பேசும்போது யார்கிட்ட அவங்க 3 பேரும் பிள்ளையை கொடுத்துட்டு வந்தாங்க? பிள்ளையோட அம்மா கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தாங்க. அப்ப ஸ்டமக் பர்னிங் இப்போது எந்த பக்கத்திலே இருக்கிறது? இங்க இருந்து தானே அங்க போகணும் நடுவர் அவர்களே. சரியா? நீங்க என்ன நினைச்சீங்க இன்னைக்கு குழந்தைங்களை பத்தி? 3 மாசத்துல என்ன டெரரா இருக்கு தெரியுமா? பகல்லையும் தூங்க மாட்டேங்குது, ராத்திரியும் தூங்க மாட்டேங்குது. மண்டை மேல போட்ட கொண்டைய கூட அவுக்க முடியாம ராப்பகலா மடியில போட்டுட்டு ஜாம்பி மாதிரி நாங்க உட்கார்ந்து இருக்கோமே. இதுல ஷாப்பிங் போறோமா? ஷாப்பிங். பிரிட்டி குயின் தெய்வானி இவ்வளவு ஆவேசமாக பேசி இதுவரை நான் பார்த்தது. வரிசையா பேசியிருக்காங்க நடுவர் அவர்களே. நம்பர் 1 செஃப் தான், தாய்ப்பால் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் செய்கின்றோம். சரி, அதோட நிறுத்தினீங்களா? அப்ப இவங்க சும்மாவா நிப்பாங்க பக்கத்துல இருந்துட்டு? ஏன் குழந்தை ஒல்லியா இருக்கு? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. ஏன் துருதுருன்னு இல்ல? ஏன்னா பால் பத்தல. ஏன் குழந்தை தூங்கவே மாட்டேங்குது? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. ஏன் அந்த பல்பு எரிய மாட்டேங்குது? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. ஏன் யுஎஸ்க்கு ஈரானுக்கும் சண்டை நடக்குது? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. நான் கூட இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்தேன். அதை தெளிய வைத்த தெய்வானிக்கு நன்றி. உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அம்மாக்கள் மீதே அவதூறு சொல்வது தான் இந்த அம்மாக்களின் வேலை. சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. சரி, பால் நல்லா 2 வயசு வரைக்கும் பால் கொடுத்தா டாக்டர் சொல்றாங்க 2 வயசு 2.5 வயசு வரைக்கும் கொடுங்க, நல்லதுன்றாங்க. கொடுத்தா இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் பால் குடிக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு போய் புள்ளைய திட்டிட்டு வராங்க நடுவர்களே. அன்னைக்கு ஒரு வீட்டுல இப்படிதான் பேரனை பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போனாங்க. ரிட்டர்ன் பார்த்தா ஒரே சண்டை. தலைய பிச்சுக்கிட்டு முடிய பிச்சுக்கிட்டு சண்டை. யாருக்கு? அக்கா தம்பிக்கு இல்ல, பாட்டிக்கும் பேரனுக்கு. என்னடான்னு பார்த்தா சின்சான் தான் பாப்பேன்னு ரிமோட்டை கேட்டு அவன் அழுதுருக்கான். நான் 3 முடிச்சுதான் பாப்பேன்னு பாட்டி ரிமோட்டை கேட்டு அழுதுருக்கு. நாம பெத்ததும் நம்ம சொல்றதை கேட்கல, நம்மள பெத்தவங்களை நம்ம சொல்றதை கேட்கல, நடுவுல கடந்துட்டு நாங்க படுற பாடுக்கே. நடுவர்களே நிறைய பேசியிருக்காங்க. நடுவர்களே ரொம்ப கோபமாக வருகிறது. அவங்க என்ன சொன்னாங்க? இங்க இருந்து தான் அங்க வரோம்னு சொன்னாங்க. நீங்க இங்க இருந்து அங்க வந்திருக்கலாம், நாளைக்கு நாங்களும் இங்க இருந்து அங்க வரலாம். ஆனா இந்த உலகம் எந்த நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அந்தந்த காலத்திற்கு ஏற்ப நாம மாறியே ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு லக்ஸுரி இருந்தது, ஒரு வசதி இருந்தது. நீங்க பிள்ளைங்களை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு முக்கு கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலாம். எங்க அம்மா எல்லாம் 2 நாள் கூட விட்டுட்டு ஊருக்கு கூட போயிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு எங்களால பண்ண முடியுமா? குழந்தைங்களை கூப்பிட்டு குட் டச் எது, பேட் டச் எதுன்னு நாங்க சொல்லி தரோம். பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்லி. நீங்க இங்க இருந்து அங்க வந்திருக்கலாங்க. அதுக்குள்ள காலம் எங்கேயோ மாறி எங்கேயோ போயிடுச்சு. டீனேஜ் பசங்க கிட்ட உங்களால நெருங்க கூட முடியுமா? அப்பா கூட போக முடியாது எல்லைக்குள்ள அம்மா மாத்திரம் தான் போக முடியும். எனவே நடுவர் அவர்களே, அவங்க நிறைய சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடிய மோட்டிவேஷன் பார்ட்டி அதை விட அதிகமா சொல்லுவாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பயம். கை கால்லாம் உதறது பாருங்க. ஏன்னா கழுவி ஊத்துறதுல பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் செய்ததற்கு பெயர் என்ன தெய்வானே? நான் புலம்புற நடுவர் அவர்களே. அவங்க வருவாங்க, சத்தமா பேசுவாங்க, நீங்க நம்பிடாதீங்க. அடிச்சு கூட பேசுவாங்க, நீங்க நம்பிடாதீங்க. அவங்க தான் செய்யணும் சொல்லுவாங்க.
நீங்களும் அம்மாவின் அம்மான்னு உங்களையும் பார்ட்டி கட்சியில சேர்த்துக்க நினைப்பாங்க. ஆனால் என்றும் இளமை மாறாமல் இருக்கின்ற நடுவர் அவர்கள் எங்கள் கட்சிக்கே தீர்ப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.